ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு குட் சமையல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா மேங்கோ ஐஸ்கிரீம் தான் பார்க்க போறோம். இது ரொம்பவும் ஈஸியா செஞ்சிடலாம். எந்த ஒரு கிரீமும் யூஸ் பண்ணாம நம்ம வீட்ல வச்சிருக்க பொருளை வச்சு ஈஸியா செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு மாம்பழம் எடுத்துக்கோங்க. இது ஒரு மீடியம் சைஸ்ல இருக்க மாம்பழம். அதுல இருக்க தோல்லாம் நீக்கிட்டு ஒரு குட்டி குட்டியா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இந்த மாம்பழத்தை ஏதாவது ஒரு பிளாஸ்டிக் பேக் இல்லைன்னா டிஃபன் பாக்ஸ் அது மாதிரி எதுலயாச்சும் எடுத்துக்கோங்க. இதை ஃப்ரீசர்ல ஒரு 2 மணி நேரம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு பவுல்ல 2 டீஸ்பூன் கார்ன்ஃபிளவர் எடுத்துக்கோங்க. 1/4 கப் பாலையும் சேர்த்து கட்டி இல்லாம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது இப்படியே இருக்கட்டும். ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சுக்கோங்க. 2 கப் திக்கான பாலை எடுத்துக்கோங்க. நான் பேக்கெட் பால் தான் எடுத்திருக்கேன். அடுப்பை லோ ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. 1/4 கப் மில்க் பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுப்பை ஹை ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. பால் நல்லா சூடாகி வரட்டும். சுகர் 1/2 கப்ல இருந்து 3/4 கப்புக்குள்ள எடுத்துக்கோங்க. மேங்கோ எந்த ஸ்வீட்ல இருக்கோ அதை அட்ஜஸ்ட் பண்ணி சுகர் சேர்த்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பால் நல்லா சூடாகி வரட்டும். பால் நல்லா சூடாகி வந்துடுச்சு. கார்ன்ஃபிளவரும் பாலும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சிருந்ததை இதுல கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. விடாம மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. அது கொஞ்சம் கெட்டியாகி வரும். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சில வந்ததுக்கு அப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கோங்க. இது நல்லா ஆற வச்சிடலாம். நல்லாவே ஆறிடுச்சு. அது ஒரு மிக்ஸி ஜாருக்கு சேர்த்துக்கோங்க. ஃப்ரீஸ் பண்ண மேங்கோவையும் இதுல சேர்த்துடலாம். இது நல்லா அரைச்சி எடுத்துடலாம். இந்த மாதிரி கிரீமியா கிடைக்கும். அதை இந்த பவுல்ல ஊத்திடலாம். லைட்டா லெவல் பண்ணிட்டு இதை மூடி ஃப்ரீசர்ல 5 மணி நேரம் வச்சுக்கோங்க. 5 மணி நேரத்துக்கு அப்புறம் ஃப்ரீசர்ல இருந்து எடுத்து வச்சிருக்கேன். இதை அப்படியே எடுத்து மிக்ஸி ஜார்ல சேர்த்து மறுபடியும் ஒருக்கா அரைச்சிக்கோங்க. இது எதனால நம்ம பண்றோம்னா ஐஸ்கிரீம்ல நம்ம எந்த ஒரு கிரீமுமே யூஸ் பண்ணல. ஐஸ்கிரீம் நம்மளுக்கு கிரீமியா கிடைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு 2 டைம்ஸ் பண்ணாதான் நம்மளுக்கு ஐஸ்கிரீம் ரொம்பவே கிரீமியா கிடைக்கும். ஸ்மூத்தா அரைச்சிட்டு மறுபடியும் நம்ம எடுத்து வச்சிருந்தா பவுல்லயே ஊத்திக்கலாம். மேங்கோவையும் கொஞ்சம் குட்டியா கட் பண்ணி போட்டிருக்கேன். மூடி வச்சு ஃப்ரீசர்ல 8 மணி நேரம் வச்சுக்கோங்க. 8 மணி நேரத்துக்கு அப்புறம் எடுத்திருக்கேன். ஐஸ்கிரீம் நல்லா செட் ஆயிருக்கு. ஸ்கூப்பர் இல்லைன்னா நீங்க இந்த மாதிரி கரண்டில ஐஸ்கிரீமை ஸ்கூப் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்பவும் கிரீமியா மேங்கோ ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடுச்சு. இந்த சம்மருக்கு நீங்களும் வீட்லயே செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.